உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாருக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்றால், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, பிசாசினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி உதவி செய்வார் என்றால், வசனத்தின் மூலம் நமக்கு பலனை கொடுத்து உதவி செய்வார். ஒன்று, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொன்று, சோதனைக்கு உள்ள அகப்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வரும், உங்களுக்கு மனுஷனா இருக்கிறவங்களுக்கு சோதனைகள் வரும். ஏனென்றால் நானும் அந்த சோதனையின் வழியில தான் கடந்து சென்றையா, அதனால உனக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனையில நீ அகப்பட்டு அழிந்து விடக்கூடாது என்பதனால் நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து ஜெபிக்க வைப்பார். திராணிக்கு மேல உனக்கு சோதனை கிடையாதுன்னு சொல்லுவார். உன்னால இவ்வளவுதான் முடியும் என்றால், கார்பினால இவ்வளவுதான் முடியும் என்றால், இவ்வளவுதான் அவனால தாங்க முடியும் என்றால், அது வரைக்கும் தான் சோதிக்க தேவன் விடுவார். அதுக்கு மேல உனக்கு சோதனைக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். அது வரைக்கும் ஜெயிக்க வைப்பான். அதுக்கு மேல உன்னால முடியலன்னா அதுக்கு மேல உனக்கு கொடுக்க மாட்டான். ஆண்டவரே என்னால முடியலப்பா அப்படின்னு அவர் சந்நிதியில போகிற வரைக்கும் விடுவார். முடியலன்னு சொன்ன உடனே அவர் உனக்கு தாங்கிட பலன் தருவார். அந்த சோதனையிலிருந்து தப்பி செல்லவும் வழி செய்வார். அதுதான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்